ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிசம்பர் மாதத்தின் 1ஆம் தேதி காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான வேதவசனம் என்னவென்று சொன்னால், 2 சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22வது அதிகாரம் 49வது வசனம் நாம் வாசிக்கலாம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறார். அவரே யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் சத்துருக்களுக்கு என்னை விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேலே என்னை உயர்த்துகிறவர், கொடுமையான மனுஷர்களுக்கு மத்தியிலே என்னை தப்புவிக்கிறவர் என்று தாவீது ஆண்டவரை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார். தாவீது அவன் பிறந்த நாளிலிருந்து அவன் முதிர் வயதானவனாய் மாறுகிற வரைக்கும் அநேக பிரச்சனைகளை சந்தித்தான் என்று வேதாகமத்திலே நாம் கண்டிருக்கிறோம். வாலிப நாட்களிலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுதும் அநேக பிரச்சனைகளை அவன் சந்தித்தான். ராஜாவாய் கர்த்தர் அவனை உயர்த்தின பொழுதும் அநேக பிரச்சனைகளை அவன் சந்தித்தான் என்று நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் தாவீது சொல்றாரு, அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் அந்த 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் என்று சொல்லுகிறார். நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்றார். அது மாத்திரமல்ல, என்னை வல்லடைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் என்று தாவீது சொல்லுகிறார் பிரியமானவரே. அது மாத்திரமல்ல, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அதனால நான் என்ன பண்ணுவேன்? என் சத்துருக்கள் மத்தியில் அவர்கள்ட்ட இருந்து நான் நீங்களாகி நான் விடுவிக்கப்படுவேன்னு தாவீது சொல்றார். ஆம்பிரியமானவர்களே, அந்த தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். அந்த தாவீதுக்கு ஒத்தாசையா இருந்தார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி தாவீது எப்பொழுதும் அந்தி சந்தி மதியான வேலைகளிலெல்லாம் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார், ஆராதித்து கொண்டிருந்தார். அதனாலே தான் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை எல்லா விதமான வல்லடிக்கும் நீக்கி தப்பிவித்தார் பிரியமானவர்களே. இந்த செய்தியை இந்த மாதத்தின் 1ஆம் தேதி காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதம் இப்பொழுதுதான், இந்த ஆண்டு இப்பொழுதுதான் பிறந்தது போல இருந்தது. 11 மாதங்கள் நிறைவடைந்து விட்டன. இந்த 11 மாதங்கள் நம்மை கனிமணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் அல்லவா? எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தது, எவ்வளோ வியாதிகள் வந்தது, எவ்வளவு போராட்டங்கள், இயற்கை பேரிடர்கள் வந்தது. அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்தார் அல்லவா? போன்ற மாதத்தில் கூட ஒரு புயல் நம்முடைய சென்னை பட்டணத்துக்கு நேராய் கடந்து வந்தது. அந்த புயல் நம்முடைய பட்டணத்துக்கு வராதபடி நம்முடைய தேசத்தையும் நம்மையும் கர்த்தர் பாதுகாத்தார் அல்லவா? இப்போ இந்த வாரத்தில் கூட ஒரு புயல் சொன்னார்கள். அந்த புயல் நம்முடைய தேசத்திற்கு வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அது இலங்கை பட்டணத்திற்கு நேராய் கடந்து சென்று விட்டது. அந்த பட்டணத்திலே அநேக பேர் அழிவு ஏற்பட்டிருக்கிறது, அநேகர் மரித்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, போன மாதம் இருந்தவர்கள் இந்த மாதம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து ஜீவனை கொடுத்து எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ எனக்கூடிய 3 எபிரேய வாலிபர்கள் இருந்தார்கள். அவர்கள் ராஜா ஒரு சிலையை நிறுத்தி வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்துள்ள மக்கள் எல்லோரையும் வற்புறுத்தினார். ஆனால் அந்த 3 வாலிபர்கள் ராஜா நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமாக நின்று கொண்டிருந்தார்.
எல்லோரும் படுத்து அந்த சிலையை வணங்கி கொண்டிருந்த நேரத்தில் இவர்கள் 3 பேர் மாத்திரம் தனியாக நின்று கொண்டிருந்ததை ராஜா பார்த்து பயங்கரமாக கோபம் கொண்டவனாகி அவர்கள் 3 பேரையும் 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலே போடும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டான். எனக்கு அருமையானவர்களே, அந்த அக்கினி சூளையில் போடப்பட்ட அந்த 3 வாலிபர்கள் மத்தியிலே 4வதாக ஒரு நபர் இருக்கிறதை ராஜா கண்டார். 3 பேரை அல்லவா நாம் தூக்கி போட்டோம் அந்த அக்கினி குண்டத்தில், 4வதாக ஒருவர் தெரிகிறார் என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது அந்த 3 வாலிபர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களை தப்புவிக்கும்படியாய் அந்த அக்கினி குண்டத்திலே வந்தார்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய வஸ்திரங்களும் கருகி போகவில்லை, அவர்களுடைய தலை மயிறு கூட கருகி போகவில்லை. அவர்களை ஜீவனோடு எப்படி அந்த அக்கினி சூளையிலே போட்டார்களோ அப்படியே போட்ட வண்ணமாகவே அவர்கள் வெளியே வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, பொல்லாத துஷ்ட மனிதர்களுக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். அது மாத்திரமல்ல, எல்லா விதமான தீமைகளுக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். எல்லா விதமான கொள்ளை நோய்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். கூடவே இருந்து உறவாடி கெடுக்கிற துஷ்ட மனிதர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த 3 வாலிபர்களுடைய அந்த தலை மயிர் கருகாமல், அவருடைய வஸ்திரங்கள் கருகி போகாமல் அவர்களை பாதுகாத்த தேவன் இந்த மாதம் முழுதும் பாதுகாத்து, இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து, ஒரு புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 39வது அதிகாரம் அதில் 16, 17, 18 வசனங்களிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எத்தியோப்பியனாகிய எபேத் மேலேக்கு எனக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக ஒரு வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. அதாவது, இந்த நகரத்துக்கு தீமையை நான் வரப்பண்ணுவேன், நன்மையானதை அல்ல தீமையை வரப்பண்ணுவேன், அவைகள் உன் கண்களுக்கு முன்பாகவே நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது, அதை கேள்விப்பட்ட நேரத்தில் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் அந்நாளிலே உன்னை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாக நான் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அவனுடைய பிராணன், அவனுடைய ஜீவன் ஒரு கொள்ளை பொருள் கிடைக்குது இல்லையா? ஒரு வனாந்தரத்தில் போகும் பொழுது, அதாவது ஒரு மண்ணை தோண்டும் பொழுது அதில் இருந்து சில என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்க, புதையல் கிடைக்கும். அப்படிப்பட்ட புதையல் கிடைக்கும்போது அது அவளுக்கு ஒரு கொள்ளை பொருளை போல கிடைச்சது போல ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளில், பேராபத்தான சூழ்நிலையில் உன் ஜீவன் பாதுகாக்கப்படும் பொழுது உன் பிராணன் கொள்ளையிடப்பட்டது போல இருக்கும், கொள்ளையாய் உனக்கு கிடைத்தது போல இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். நேற்று கூட ஒரு காணொலியில் பார்த்தேன், ஒரு சிறு குழந்தை ஒரு உயரமான கம்பத்தை பிடித்து கொண்டு அந்த மழை வெள்ளத்தில் கதறிக்கொண்டு பிடிச்சு கொண்டு இருந்ததை நான் பார்த்து என் இருதயம் ரொம்ப வேதனை அடைந்து. அது மாத்திரமல்ல, ஹெலிகாப்டர் மூலமாய் தவித்து கொண்டிருந்த 3 பெண் சகோதரிகளை அந்த மீட்பு படையினர் காப்பாற்றினார்கள் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி. யோசித்து பாருங்க, அந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய ஜீவன், அவங்களுடைய ஆத்துமா, அதாவது எப்படி இருந்திருக்குமா, அந்த ஆத்துமா அவங்களுக்கு கொள்ளை பொருளை போல இருக்கும், கிடைத்த ஒரு கொள்ளை பொருளை போல இருக்கும். அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா, நம்ம காப்பாற்றப்பட்டு இருப்போம், நம்ம தப்பி வைக்கப்படுவோம்னு சொல்லி யோசித்து பார்த்துருப்பாங்களா? ஆனால் மீட்பு படையினரால் அவங்க தப்பி வைக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு யானையின் மேலே ஒரு சிறுத்தை இருந்து அது ஒரு யானை அந்த சிறுத்தையை காப்பாற்றினார். பாருங்க, எனக்கு அருமையான கத்திரிப்பு. அந்த இடத்துல ஒரு சிறுத்தையினுடைய ஆத்துமா கொள்ளையாடின பொருளை போல இருந்தது. அந்த இடத்துல அந்த 3 சகோதரியுடைய ஆத்மா கொள்ளையாடின பொருளை போல இருந்தது. அப்படித்தான் கர்த்தர் நமக்கும் எப்படியாப்பட்ட போராட்டங்கள், ஆபத்துகள், சூழ்நிலைகள் வந்த பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை மீட்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதான் தாவீது சொல்றார் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18-19, என்னிலும் பலவான்களாய் இருந்து என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் கர்த்தர் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். யோசித்து பாருங்க,
அப்படி ஆபத்து நாளில் எதிர்த்து ஜனங்க வந்தாங்களாம், கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு போரிடும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அநேக சத்துருக்கள் நெருங்கி வரும்பொழுது அந்த இடத்துல அவர்களுக்கு போராடுவதற்கு தேவையான மேன் பவர் இல்லாத அந்த சமயத்தில் கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். எப்படி ஆதரவாக இருந்தார்? வானத்திலிருந்து பெரிய பெரிய ஆலங்கட்டி மழையை பெய்ய செய்து அந்த துஷ்டர்களை முறியடித்து போட்டார் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு துஷ்ட மனிதர்கள் மூலமாக நமக்கு பாதுகாப்பை அருளி நம்மை தப்புவித்து நம்மை பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. அந்த ஆபத்தான சூழ்நிலையில தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனை எல்லா இக்கட்டுகளுக்கும் அவனை தப்புவித்தார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி என்னை விடுவித்தார் என்று தாவீது சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அந்த தாவீதை விடுவித்த தேவன், அந்த தாவீதை பாதுகாத்த தேவன், இஸ்ரவேலின் சேனைகளை பாதுகாத்த தேவன், இந்த காலை வேளையில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். துஷ்ட மனிதர்களுக்கு அவர் தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்கள், இரண்டாவது காரியம், கர்த்தர் எல்லா விதமான தீமைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 121 அதிகாரம் 7 அதிகாரம் 8 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கிய வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆம் பிரியமானவர்களே, கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக பெங்களூர் பட்டணத்திலிருந்து சென்னை பட்டணத்துக்கு வந்து கொண்டிருந்த ஒரு ஆம்னி பஸ், அந்த பஸ்ஸுக்குள்ளே தவறாக வாகனத்தை இயக்கிய 2 சக்கர வாகனத்தை இயக்கிய ஒரு சகோதரன் மாட்டிக்கொண்டான். அது பேருந்தினுடைய ஓட்டுநருடைய மெத்தன போக்கா இல்லை அந்த 2 சக்கர வாகனத்தை ஓட்டுன அந்த வாலிபனுடைய மெத்தன போக்கா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு விபத்து நடந்தது. அந்த பேருந்துக்கு அடியிலே அந்த வாகனம் சிக்கி கொண்டது கூட அந்த பேருந்து ஓட்டுநருக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, ஆனாலும் யோசித்து பாருங்க, அந்த 2 சக்கர வாகனத்தில் இருந்த அந்த பெட்ரோல் டேங்கு வெடித்து அதன் மூலமாக தீப்பற்றி அந்த வாகனத்தில் இருந்து அநேகர் மரித்து போனார்கள். பிரியமானவர்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் கோணு நாணயங்களை செவையாக்குவேன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட அவர் இருக்கிறார் என்று அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே கூட சங்கீதம் 121:8 இப்படி தான் சொல்லுகிறது, கர்த்தர் உன் போக்கியும் வரத்தையும் என்றென்றைக்கும் அவர் காப்பார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே பிரயாணங்கள் நீங்கள் மேற்கொள்ள நீங்கள் போனாலும் அப்பொழுது நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து விட்டு செல்லுங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார், அவர் என் போக்கியும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார், அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு போய் பாருங்கள். யோசுவா 1 அதிகாரம் 9 இப்படி சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட அவர் இருக்கிறார் என்று. எங்கே போனாலும் அவர் நம்மோடு கூட வருவார். ஹட்சில் முன்னாடி ஒரு விளம்பரம் சொல்லாங்க, வேறெவர் யூ கோ அவர் நெட்வொர்க் வில் ஃபாலோ யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் போட்டிருப்பாங்க, ஒரு ஹைலைட்டாக. ஹட்சின்ற ஒரு சிம் கார்டு வந்தப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெங்கெல்லாம் எங்களுடைய நெட்வொர்க் வரேன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கே வரும்பொழுது யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியை படைத்து அண்டசரான படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்ம எப்படியாப்பட்ட ஆபத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நமக்காக வரமாட்டாரா? ஒரு ஹட்ச் நெட்வொர்க்கு, ஒரு காற்றடிச்சா நெட்வொர்க் கிடைக்காது, ஒரு மழை வந்தால் நெட்வொர்க் கிடைக்காது. அவன் சொல்கிறான் அவர் நம்பகத்தன்மையோடு கூட இருக்கும்படியா நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ எங்கள் நெட்வொர்க் உங்களை ஃபாலோ பண்ணி வரேன்னு சொல்லிட்டு அந்த ஹட்சில் விளம்பரம் கொடுக்குறான். எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் நாம் எங்கே போனாலும் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை தான் வேதம் சொல்லுகிறது. அதாவது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9-10 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கை இருக்கத்தக்கதாக
மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவரை தான் நாம் நம்பி இருக்க வேண்டும். ஆபத்தான வேளையில் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம், எல்லா தீமையிலிருந்து தப்புவிப்பார். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை தானியேல் சிங்கத்தின் கெபில தூக்கி போட்டாங்க. ஏன் தூக்கி போட்டாங்க? ராஜாவை வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். ஆனால் ராஜாவை நான் வணங்க மாட்டேன், என் தேவனைத்தான் வணங்குவேன் என்று அவர் வைராக்கியமாய் தேவனை வணங்கினதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் அனைவரும் தானியேலை சிங்கத்தின் கெபியிலே கொண்டு போய் போட்டார்கள். ஆனால் தானியேல் ஆராதிக்கிற தேவன் அந்த சிங்கங்களுடைய வாய்களை அடைத்தார், பசி இல்லாதபடி மாற்றி போட்டார். ராம் முழுவதும் அந்த சிங்க கேபிலே தானியேல் இருந்தார். அநேக சிங்கங்கள் இருந்தன. பழைய ராஜாக்கள் காலங்களிலெல்லாம் சிங்கங்களுக்கு தான் இரையாக மனிதர்களை தண்டனையாக போடுவாங்க. ஒருத்தனை தண்டிக்கணும்னா அவனை சிங்கத்துக்கிட்ட தூக்கி இரையாக்கிடுவாங்க. அப்படி ராஜாவை போட்டாங்க, தானியேலை போட்டாங்க அந்த சிங்க கேபிலே. ராஜா வந்து கேட்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆம் ராஜாவே, நீர் வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று சொல்லி தானியேல் சொன்னான். உடனே தானியேலை வெளியே தூக்க முயற்சிக்கிறதான வேலையில தானியேல் மேலே வந்து விட்டார். அவரை தூக்க முயற்சிக்கிற வேலையில அருகில் நின்றிருந்த அந்த துஷ்ட மனிதர்களை அந்த சிங்கங்கள் கவ்விக்கொண்டு போனது. யோசித்து பாருங்க, அந்த துஷ்ட மனிதர்களை கவ்விக்கொண்ட அந்த சிங்கங்களுக்கு ஏன் தானியேலை மாத்திரம் கவ்விக்கொள்ளவில்லை? தானியேலை ஏன் கொன்று அவைகள் சாப்பிடவில்லை? தானியேல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கும் அவர் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது ஆராதிக்கிற தேவன் துஷ்ட மனிதர்களுக்கும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் மேலே நாம் நம்பிக்கை வைத்து எல்லா காரியங்களிலும் நாம் ஈடுபடும் போது அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்திலே அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 121:5 சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த தானியேலை அந்த சிங்கங்கள் மத்தியிலே அந்த தீமையிலிருந்து தப்புவித்ததை போல, அந்த தாவீதை துஷ்ட மனிதர் கையிலிருந்து தப்புவித்ததை போல, அந்த எத்தியோப்பியனாகிய எபெத்-மெலக்குவை தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதை போல கர்த்தர் இந்த கால வேளையில இந்த செய்தியை கோட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களையும் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். புதிய ஆண்டில் உங்களை ஆசீர்வாதமாக நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் உங்களை அவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 3வது காரியம், கர்த்தர் சகல வியாதிகளிலிருந்து அவர் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 107:20 இப்படியாக சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அவர் வசனத்தை அனுப்புவார். அவர் வார்த்தையில ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, அலங்கார வாசல் எண்ணப்பட்ட ஒரு இடத்துல ஒரு முடவன் அமர்ந்து தர்மம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆண்டவருடைய சீடர்கள் அந்த தேவாலயத்துக்கு நேராய் பேதுரும் யோவானும் போகும் பொழுது அவர்களை கேட்கும் பொழுது அவர்கள் என்னிடத்துல பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, எங்களிடத்துல ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமம் என்று சொன்னார்கள். அந்த நாமத்தை சொல்லி ஜெபித்த பொழுது அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு நடக்க முடியாத அந்த முடவன் துள்ளி குதித்து ஓடினான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த காலை வேளையில எப்படியாப்பட்ட பலவீனத்தோடு கூட நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பலவீனங்களை நீக்கி உங்கள் வியாதியை உங்களை விட்டு நீக்கி அவர் வசனத்தை அனுப்பி அவர் உங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 13:11-13 வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 18 வருடமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியினால பாதிக்கப்பட்டு ஊனியாய் இருந்த ஒரு சகோதரி, அந்த சகோதரி நிமிரக்கூட முடியாமல், யாரை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாமல் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை தேடி போனார்.
வார்த்தையை சொன்னார், அவர்களை தொட்டு சுகமாக்கினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் நிமிர்ந்து தேவனை பார்த்து மகிமைப்படுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, சாத்தானால் பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற எப்படியாப்பட்ட வியாதி நிமித்தம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம் நோய்களுக்காக, அவைகளிலிருந்து ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு மனு உருவெடுத்து அவதரிக்கிறதான இந்த மாதத்தில், இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50லிருந்து 56 வசனம் வரைக்கும் எவரி எண்ணக்கூடிய ஒரு மனிதனுடைய மகள் மரித்து போய்விட்டாள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு அந்த மகள் மரித்து போகவில்லை என்று சொல்லி அந்த மகளை உயிரோடு கூட எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிறவர் மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை பொருந்திய தேவன் பிரியமானவர். அவர் மரணத்தினின்றும் நம்மளை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிக்கிறார் என்று நாம் நம்பியிருக்கிறோம் பிரியமானவர். அவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தான் தேவ மகிமையை நாம் காண முடியும் பிரியமானவர். அவர் வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குவார், அழிவுக்கு தப்புவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, கேன்சர் போன்ற கொடிய வியாதியா, இல்லை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் பழுதடைந்து விட்டதா, பழுதடைந்த எல்லா அவயங்களையும் புதுப்பிக்க வல்லமை பொருந்திய ஒரே ஒரு தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பிரியமானவர்கள். அவர் பாழானவைகளை பயிர் நிலமாக மாற்றுகிறவர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிற தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் பிரியமானவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை முடிக்க நான் விரும்புகிறேன் பிரியமானவர். அதாவது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் அநேக ஆடுகளை வைத்து பண்ணை நடத்தி கொண்டிருந்த ஒரு சகோதரர், அவரிடத்தில் இருந்த ஆடுகளை சந்தையில் கொண்டு போய் விட்டு வரும்படியாக தன்னுடைய வீட்டார் அனைவரிடத்தில் சொல்லிவிட்டு அவர் ஆசையாக வளர்த்த ஒரு வேட்டை நாயை காவலாக வைத்துவிட்டு அவர் கடந்து சென்று விட்டார் பிரியமானவர்கள். ஒரே நாளில் திரும்பி வந்துவிடுவேன் என்று சொல்லி அவர் கடந்து போனார். ஆனால் போன இடத்துல எதிர்பாரா விதமாக 3 நாட்கள் கழித்து வரும்படியாய் ஆகிவிட்டது. அவர்கள் வீட்டிலும் அதிகமான நபர்கள் இல்லை, ஆனாலும் அந்த நாயை கூட யாரும் சரியாக பராமரிக்கவில்லை. ஆனால் தன் எஜமான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அவர் போனதற்காகவே அந்த நாய் அந்த எஜமான் அந்த எந்த பண்ணையில் நிறுத்திவிட்டு சென்றாரோ அதே இடத்துல அவர் வருகிற வரைக்கும் ஆகாரம் கூட உண்ணாமல், தண்ணீர் கூட புசிய குடிக்காமல் அந்த நாய் காவல் காத்து கொண்டிருந்தது. 3 நாள் கழித்து எஜமான் வந்தார், அவளிடத்தில் விசாரித்தார். நாங்கள் நாயை எங்கேயும் நாங்கள் பார்க்கவே இல்லை என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் மேல் அவர் கோபப்பட்டவராய், நான் ஒரே நாளிலே வந்துவிடுவேன் என்று சொல்லி நான் போனேன், ஆனால் நாயைத்தான் நான் காவல் வைத்து விட்டேன், நிச்சயமாக அந்த நாய் எங்கேயும் போயிருக்காது என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர் வந்து பார்த்தார். பார்த்த இடத்துல அவர் எந்த இடத்துல அந்த நாயை நிறுத்திவிட்டு சென்றாரோ அதே இடத்துல அந்த நாய் நின்றது. தன் எஜமான இடத்துல அன்பாக வந்து தன்னுடைய வாளை ஆட்டி அவருடைய பாசத்திற்கு அடிபணிந்து அவருடைய பாதத்தின் கீழே அது தன்னுடைய உயிரை விட்டு பசியினாலே அது மரித்து போனது பிரியமானவர்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை விற்று போடும்படியாக ஒரு மிருக ஜீவனை காவல் வைத்து போய்விட்டார். அந்த வீட்டை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள், ஆனால் யாரும் அந்த மந்தையை சரியாக கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு வாயில்லாத ஒரு மிருக ஜீவன் அந்த மந்தையை தன் எஜமானுக்காக பாதுகாத்தது. அது மாத்திரமல்ல, ஒரு நாளிலே திரும்பி வந்துவிடு என்று சொன்ன எஜமான் 3 நாளாகியும் வரலை, தாமதமாகியும் அது ஆகாரத்துக்காக இறை தேடி வேறு எங்கேயும் போகாமல் அந்த ஆட்டு மந்தையை காவல் காத்து தன் எஜமான் வரவரைக்கும் தன் ஜீவனை அடக்கி வைத்திருந்து மரித்து விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒரு வாயில்லாத ஜீவன் தன்னுடைய எஜமானுக்காக தன்னுடைய மந்தைக்காக தன் ஜீவனை கொடுத்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் அதிகாரம் யோவான் 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன்.
நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார் என்று நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்மங்கள் அக்கிரமங்கள் நம்மை விட்டு நீக்கப்படுவதற்காக நமக்காகவே தன் ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாதுகாத்து நம்மை தப்புவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நல்ல மேய்ப்பன் நமக்காக தன் ஜீவனையை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்து பிறக்கவிருக்கிற இந்த மாதத்தின் 1ஆம் தேதியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்து தப்புவிப்பார். எல்லா துஷ்ட மனிதர்களிடமிருந்து உங்களை தப்புவிப்பார். எல்லா துஷ்ட வியாதிகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார். அது மாத்திரமல்ல, எல்லா தீங்கிலிருந்து தப்புவிப்பார். பிரியமானவர்களே, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு அருகிலே இருந்து உங்களுக்கு நிழலாய் இருந்து கர்த்தர் உங்களை ஒன்று சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்கள், இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. பிரியமானவர்கள், இந்த மாதம் முழுதும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துவார். எப்படியாப்பட்ட வியாதி, எப்படியாப்பட்ட பிரச்சனைகள், எப்படியாப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அவமானங்கள் ஏராளமாய் இருக்கலாம். உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் துதித்து பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். யோசபாத்துக்காக யுத்தம் செய்த தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்கள், எதை குறித்தும் கலங்காதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் பட்டாளத்தில் பணிபுரிகிறீர்களா? இராணுவத்தில் பணிபுரிகிறீர்களா? காவல்துறையில் பணிபுரிகிறீர்களா? இல்லை ரொம்ப சிரமமான ஒரு பணியில் இருக்கிறீர்களா? அதாவது இயற்கை பேரிடர் சம்பவிக்கக்கூடிய பாதுகாப்பு மீட்பு படையில் இருக்கிறீர்களா? இல்லை கப்பலில் பிரயாணம் பண்ணக்கூடிய கப்பல் மாலுமியாக இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட இல்லை வானூர்திகளை இயக்கக்கூடிய பணியாளராக இருக்கிறீர்களா? தினம் தினம் நீங்கள் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், அந்த தாவீதை தப்புவித்த தேவன், அந்த தானியேலை தப்புவித்த தேவன், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தப்புவித்த தேவன், சவால்களை மேற்கொள்ளக்கூடிய பணியில் இருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். புல்லட் ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை பேருந்துகள் வாகனங்களை தொலை தூரமாக இரவு நேரத்தில் இயக்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்கள் ஆத்மாவை, உங்கள் ஜீவனை கொள்ளையாடின கொள்ளை பொருளை போல உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படியாப்பட்ட வியாதியின் கொடுமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விலக்கி உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த மேய்ப்பன் நமக்காகவே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதோ மரித்தேன், நான் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். உங்களை ஜீவனை தப்புவிப்பார். ஒருவேளை நீங்கள் தனக்கு அருமையானவர்களை நேசித்தவர்களை இழக்க கொடுத்திருப்பீர்களா? இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தயவு பாராட்டுவார், உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார். உங்கள் கண்ணீர் கவலைகளை உங்களை விட்டு நீக்கி போடுவார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்காதீர்கள். தேவன் உங்களுக்கு சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதலை தருவார், சமாதானத்தை தருவார், உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவார். பிரியமானவர்கள், ஆம், 3 காரியத்தை நாம் தியானித்தோம். அதாவது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி, முதலாவது காரியம் துஷ்ட மனிதர்களுக்கு அவர் நம்மை தப்புவிப்பார். 2வது எல்லா விதமான தீமைகளிலிருந்து அவர் நம்மை தப்புவிப்பார். 3வது கொள்ளை நோய் மற்றும் பேராபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்காதீர்கள். தேவன் இந்த 12வது மாதமும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார், அற்புதமாய் பாதுகாப்பார். புதிய ஆண்டுக்குள்ளே கொண்டு போய் உங்களை சீரும் சிறப்புமாக நடத்துவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.